சர்வதேச உழைக்கும் தின வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் உலக மகளிர் தினம் என்பது கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் சர்வதேச மகளிர் தினம் என்பது சமீப காலங்களில் ஒரு 20-25 ஆண்டு காலமாக குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களது செயல்பாடுகள் என்பது அதிகப்படுத்தப்பட்டதற்கு பின்பாக இந்த சர்வதேச மகளிர் தினம் என்பது தமிழ்நாட்டில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு 7-8 வருஷமா அது குறைஞ்சு போயிருக்கு. அநேகமாக ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு 8 ஆண்டுகளுக்கு முன்பு சர்வதேச மகளிர் தினம் என்றால் சுய உதவி குழுக்கள் சார்பாக ஒரே கலர்ல அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு 2000 பேர் வல்லூர் கோட்டத்தாண்ட மொபைலைஸ் ஆவாங்க. இந்த மண்டபம் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கருணாலயாவில் மிக பெரும் நிகழ்வு என்பது நடத்தப்படும். பெரம்பூர்ல போன்ற பெரிய பெரிய நிகழ்வுகள் என்பது நடத்தப்படும். இந்த நிகழ்வுகள் எல்லாமே எதை ஒட்டி இருக்குது? சமீபத்தில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு விளம்பரம் வந்திருந்தது. எங்க காலத்துல தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடித்த நதியான்னு ஒரு அம்மா ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்துல என்ன வருதுன்னா 10 பவுன் நகை வாங்கினா எவ்வளவு ஃப்ரீ? அரை பவுன் ஃப்ரீ. 5 பவுன் நகை வாங்கினா 1/4 பவுன் ஃப்ரீ. நான் ஒரு செய்தி படிச்சேன். கரூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜவுளி கடையில் புடவை வாங்குவதற்கு சென்றால் 50 ரூபாய்க்கு புடவை கொடுப்பாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கணும். இன்ஸ்டால அக்கௌண்ட் வச்சிருந்தா 50 ரூபாய்க்கு புடவை. நம்ம ஆட்கள் எல்லாருமே இம்மிடியேட்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 50 ரூபாய்க்கு போய் புடவை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு செய்தி என்ன வந்தது? சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பெண்கள் மட்டுமே இயக்கக்கூடிய ரயிலை பெண்கள் மட்டுமே இயக்கினார்கள். பெண்கள் மட்டுமே கடந்த காலத்தில் 1000 விமானங்களை இயக்கினார்கள் என்று செய்திகள் என்பது வரும். இந்த சர்வதேச மகளிர் தினம் என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது? ஏன் கொண்டாடப்படுகிறது? இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு தொழிலில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நாகர்கோவில் மாவட்டத்திலிருந்து 40-50 பேர் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு மீன்பிடி தொழில் சார்ந்த மீன் விற்பனை சார்ந்த தொழிலாளர்கள் இங்கே கூடுதலான எண்ணிக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள். சாலையோரங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய சாலையோர வியாபாரிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்டு NUHM கடைசியில் சொல்லும் போது HMங்கிறது நல்லா இருக்கு. நம்ம படிக்கும் போது HM சொன்னா ஹெட் மாஸ்டர், தலைமை ஆசிரியர். ஆனா அந்த ஹெல்த் மிஷன் என்று வரும்போது அதில் பணியாற்றக்கூடிய இளமையாக இருக்கக்கூடிய பல நர்சுங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அநேகமாக எல்லோருமே தையல் தொழில் செய்யக்கூடியவர்கள், கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி பல்வேறு தொழில்களில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய பெண்கள் அமர்ந்திருக்கும் போது சர்வதேச பெண்கள் தினம் என்பது ஏன் உருவாகியது என்றால், ஏன் உருவாச்சுது? பிங்க் கலர்ல பஸ் ஓடுறதுக்கா? அது என்ன கலர்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பிங்க் கலர்ல பஸ். முன்னாள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக, மாநில அரசு சார்பாக வெளிவந்த அனைத்து விளம்பரங்களும் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல தான் இருக்குது. பிங்க் ஆட்டோ முன்னாள் நாடு முதலமைச்சர் 100 பெண்களுக்கு பிங்க் கலர் ஆட்டோ. ஏன் பச்சை கலர் ஆட்டோ கொடுக்க வேண்டியதானே? பச்சை கலர்ல சிவப்பு கலர்ல நீங்க விளம்பரம் கொடுக்க வேண்டியதானே? அது என்ன பிங்க் கலரு? நீங்க இந்த மகளிர் தினத்தை
வியாபார ரீதியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மகளிர் தினம் என்றாலே வர்த்தக ரீதியாக இன்றைக்கு நவீன தாராளமயம் கடைபிடிக்கக்கூடிய நம்முடைய நாடு உள்ளிட்டு உலகத்தினுடைய பல நாடுகளில் வியாபார பொருளாக இந்த தினங்கள் எல்லாம் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? நாம் பழைய வரலாறு சொன்னா ஏன் இந்த பெரியவர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு நீங்க நினைக்கலாம். 18ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய பகுதி, 18ஆம் நூற்றாண்டு, இது அநேகமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 175 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய பல நாடுகளில் தொழில் புரட்சி என்பது ஏற்பட்ட காலம். அப்படிதான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம். 1850 காலத்தில் 1850 இருந்து 1900 வரை இங்கிலாந்துல தொழில் புரட்சி வந்தது, பிரான்ஸ்ல வந்தது, அமெரிக்காவில் வந்தது. வளர்ந்த நாடுகளில் எல்லாம் தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்தில் 1857ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரம் பஞ்சாலை தொழில் என்பது வளர்ந்த ஒரு நகரமாக, பல பஞ்சாலைகள் என்பது உருவாகிய நகரமாக இருந்த நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் தங்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து போராட்டத்தை நடத்திய தினம்தான் மார்ச் 8. போராடினது சேலை வாங்கினது அல்ல, புடவை வாங்கினது இல்ல, நகை வாங்கினது இல்ல. 16 மணி நேரம் தன்னுடைய உழைப்பை சுரண்டும் போது 16 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் நியூயார்க் நகரில் அணிதிரண்டு போராட்டத்தை நடத்திய தினம்தான் சர்வதேச உழைப்பு தினமாக உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாம ஏற்றுக்கல. சிஐடி சார்பாக நாம் ஏன் இந்த கோரிக்கை வைக்கிறோம்? நீங்க 1857 நான் சொன்னேன். 1977ஆம் ஆண்டுதான் ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 8ஆம் தேதியை சர்வதேச உழைக்கும் தினமாக அங்கீகரித்தார்கள் 1977. ஆனால் 1917ஆம் ஆண்டு உலகத்தினுடைய ஒரு புதிய சமூக அமைப்பு சோவியத் யூனியனில் கம்யூனிஸ்டுகள் தலைமையில் லெனின் தலைமையில் சோசியலிச அரசாங்கம் உருவாகிய போது அந்த புரட்சிக்கு முழுமையான பங்களிப்பை செலுத்திய பெண்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 1922ஆம் ஆண்டு லெனின் அவர்கள் மார்ச் 8ஐ சர்வதேச பெண்கள் தினமாக அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு நாங்க எனக்கு முன்னாடி பேசின தோழர்கள் சொன்னாங்க, கொஞ்சம் விமலாவும் சொன்னது பழைய மாறி இல்லைங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படி இருக்கு. 100 வருடத்திற்கு முன்பே கம்யூனிஸ்டுகள் தான் பெண்களுடைய பங்களிப்பை சரியாக புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதை அங்கீகரித்தவர்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்க 2000 ஆண்டு கொரோனா வந்தது. கொரோனா வந்ததற்கு பின்புதான் அநேகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் நின்று பேசாத, 6 அடி தூரத்தில் நின்று பேசு, இப்படி எல்லாம் புதிய விதிகள் என்பது உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் அவர்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த மருத்துவ பணியில் ஈடுபட்டவர்கள் தான் முன்கள பணியாளர்களாக இருந்து பணியாற்றினார்கள். துப்புரவு பணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் முன்கள பணியாளர்களாக இருந்து பணியாற்றினார்கள். அப்படிப்பட்ட பணியாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கிறதா? கூட வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய செல்வியெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது கேட்ட எவ்வளவு சம்பளம் அப்படின்னு
13 ஆரம்பிச்சு 18 முடியுது அப்படின்னாங்க இல்ல. ஆனா நமக்கு தான் பூ போட்டாங்க, காலை கழுவி விட்டாங்க. என்ன கொரோனா காலத்துல நல்லா வேலை பார்த்தாங்கன்னு காலை கழுவி விட்டது யார? துப்புரவு பணியாளர்கள் தானே காலை கழுவுனாங்க. முன்கள பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பணியில் ஈடுபடக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு சமவேளைக்கு சமூகம் என்பது வழங்கப்பட்டு இருக்கிறதா? எம்ஆர்பியில போயிட்டீங்கன்னா அநேகமாக 60,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் என்பது கிடைக்கும். பல வேலைகளையே நம்முடைய அரசாங்கங்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால் திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவது. ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் அவர்கள் திட்ட பணியாளர்கள். திட்ட பணியாளர்கள் என்று வந்தால் தோழர்கள் சொன்னது போல குறிப்பிட்ட மணி நேரம் வேலை செய்தால் போதும் என்று சொல்லி பணிக்கு அமர்த்திவிட்டு அரசாங்கம் எடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் அமலாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறதா இல்லையா? அப்ப இதற்கு எதிராக ஒரு வலுவான ஒன்றுபட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது, கட்டாயம் என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட பணியைத்தான் இந்திய தொழிற்சங்க மையம் CITO வடசென்னை மாவட்டத்தில் முன்னெடுப்பதற்கு அனைத்து முன்முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு சர்வதேச உழைப்பு மன்றத்தில் நாம் சபதமேற்போம், முன்னேறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.